ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெள்ளி காப்பு வாங்கியிருக்கேன். வெள்ளி வளைகாப்பு வளையல் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட்டு எவ்வளோ, நான் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கியிருக்கேன். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பார்ப்போம். அதே நீங்கள் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டியெல்லாம் கட்டி எப்படி வாங்கினா அது எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்ப்போம். செய்கூலி சேதாரம் இல்லாமல் அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனும் நான் சொல்லியிருக்கேன். வெள்ளி விலையை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்குலேஷனும் நான் காட்டுறேன். அது இல்லாமல் மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜ் இல்லாமல் எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்பில் சில்வர் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் செய்கூலி சேதாரம் எல்லாமே நீங்கள் வெள்ளி வாங்கிக்கலாம். ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கியிருக்கேன். இதே செய்கூலி சேதாரம் எல்லாம் கட்டி வாங்கினா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெள்ளி விலையை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சில்வர்லேயும் கோல்டு மாதிரியே 916 அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் சில்வரில் என்னென்ன ஹால்மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் செய்கூலி சேதாரத்தோடு வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும். செய்கூலி சேதாரம் இல்லாமல் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்லாம் இருக்குது. இந்த கிரேடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 999 பார்த்தீங்க அப்படின்னா 70% சில்வர் இருக்கும். 925 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 60% தான் சில்வர் இருக்கும். இதில் 900 பார்த்தீங்க அப்படின்னா 50 சில்வர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 800 பார்த்தீங்க அப்படின்னா 40 சில்வர் இருக்கும். 835 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 சில்வர் இருக்கும். இப்போ வெள்ளி 1 கிராம் 93 ரூபீஸ் இருக்குது. அந்த ரேட்டில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ மேக்ஸிமம் செய்கூலி சேதாரம் போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வெள்ளி கொலுசு 100 கிராம் நமக்கு இருக்குது ஒரு கொலுசு. அது ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 100 இன்ட்டு அன்னைக்கு சில்வரோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ட்டு பண்ணுவாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9300 இருக்கும். சேதாரம் பார்த்தீங்க அப்படின்னா 6%லேருந்து 10% வரைக்கும் போடுறாங்க. பட் ஒரு சில கடையில் செய்கூலி சேதாரம் இல்லை. என்னென்ன கடை அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். மங்களில் அப்புறமேட்டுக்கு சரவணா ஸ்டோர் எலைட்டில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம் நகை. லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் போட்டுக்கலாம் வாங்கிக்கலாம். அதுவுமே சில்வர் ஸ்கீம் இருக்குது. ஸ்கீமில் ஜாயின் பண்ணியுமே நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஸ்கீமும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லலிதா ஜுவல்லரியில் உள்ள சில்வர் ஸ்கீம் நான் போட்டிருக்கேங்க. இப்போ நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாத கடையில் போய் வெள்ளி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். அது இல்லாமல் இந்த மாதிரி ஆஃபர் டைம் போடுவாங்கள்ல, இந்த ஆடிப்பெருக்கு, தீபாவளி, கிறிஸ்மஸ், இந்த மாதிரி ஆஃபர் டைமில் போய் வாங்குறது ரொம்ப நல்லது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேதாரம் சேர்த்து 106 போட்டிருக்கேன். இன்ட்டு 93 கிராமோட ரேட்டு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 9858 ரூபா வருது இந்த கொலுசோடது. இப்போ செய்கூலி பார்த்தீங்க அப்படின்னா 200 நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஷாப்லேயும் அது கம்மியாகவும் இருக்கும். அதுக்கு ரொம்ப ஹையஸ்ட் இருக்காது. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 இல்லை 300 தான் இருக்கும். இப்போ நம்ம சேதாரம் போட்டிருக்கோம்ல, சேதாரத்தோட இந்த 200 ஆட் பண்ணிக்கணும். ரொம்பவே ஈஸி தான். 100 கிராம் வெள்ளி விலை அந்த கொலுசோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,058 ரூபா. இதுக்கு நம்ம ஜிஎஸ்டி வேறு நம்ம பே பண்ணணுமா? இப்போ நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3% ஜிஎஸ்டி. அப்போ நம்ம 10,058 ரூபா வச்சுருக்கோமா, ஜிஎஸ்டியோட பண்ணோம் அப்படின்னா 301 ரூபா ஜிஎஸ்டி வருது. இந்த ஜிஎஸ்டி எப்படி இப்போ கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93 இன்ட்டு 0.03 அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள். இந்த 301 ரூபா வரும். அதான் ஜிஎஸ்டி. இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு 100 கிராம் ஒரு கொலுசு வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,360 ரூபா நம்ம பே பண்ணணும். அப்போ செய்கூலி சேதாரத்தோட. இதே நம்ம செய்கூலி சேதாரம் நம்ம பே பண்ணலை அப்படின்னா ஒன்லி வெறும் கொலுசுக்கு மட்டும் வாங்குகிறோம் அப்படின்னா 9,300 ரூபா.
சில கடையில் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணுமா, அப்போ இந்த 9300 இந்த 301 மட்டும் ப்ளஸ் பண்ணால் போதும். ஸோ அதை மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 9602 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கட்ட வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா என்ன பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேதாரமும் இந்த செய்கூலியும் வந்து பே பண்ணால் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இல்லாத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வளைகாப்பு வளையல் எடுத்திருக்கேன்னா, ஸோ அதுக்கு ரேட்டு எவ்வளோ, நான் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வளைகாப்பு வளையல் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வாங்கின வளைகாப்பு வளையலுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து இல்லை. நான் ஒன்லி வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்து பே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் எடுத்த வளைகாப்பு வளையல் வந்து 200 கிராம்ஸ் வந்து இருக்குது. ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 93 ரூபா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 கிராம் இருக்கா, அப்போ 20 × 93 இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 ரூபா. ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 3% வந்து நான் போட்டிருக்கேன். 3% போட்டோம் அப்படின்னா 56 ரூபா வந்து ஜிஎஸ்டி வருது. இப்போ அந்த 1860 ரூபாயும் இந்த 56 நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1916 ரூபா வந்து நான் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நான் வந்து இந்த வளைகாப்பு வளையல் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20 கிராம் × 93 பண்ணால் 1860. அதுக்கு வந்து அதோட நம்ம ஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா 0.03. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 56 ரூபா வந்து வருது. ஸோ அந்த 56 ரூபாயும் வந்து இது பண்ணி வச்சுக்கணும். 1860 ரூபா ப்ளஸ் இந்த 56 ரூபா 1916 ரூபா. ஸோ இதுதான் வந்து நான் வந்து வளைகாப்பு வளையல் வந்து வாங்கியிருக்கேன். 1916 ரூபா வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த வளைகாப்பு ரேட்டு வந்து ஓகேவான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வெள்ளி விலை கணக்கிடுவது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இது மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே தெரியுது தான். ஸோ ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து செய்கூலி சேதாரம் போட்டு வாங்கினா நமக்கு எவ்வளோ வருது, அதே செய்கூலி சேதாரம் இல்லாமல் நமக்கு எவ்வளோ வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்காக தான் இந்த வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த வளைகாப்பு வளையல் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு ரேட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். நிறைய கடையில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து நம்ம வந்து வெள்ளி வந்து வாங்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க. செய்கூலி சேதாரம் இல்லாத கடை பார்த்தீங்க அப்படின்னா பீமா, சரவணன் எலைட்டு, ஸோ என்எஸ்கே தங்க மாளிகை, ஜாஸ் அலுகாஸ், மங்களன் மங்கள், அப்புறம் ஏவிஆர் சொர்ண மகள் இருக்குல்ல, ஸோ அது, ஜுவல்வன், அப்புறம் லலிதா ஜுவல்லரி. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஷோரூம் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் பழைய சில்வர் கொலுசு, அருணாக்கோடு, வளையல், ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் கோல்டு காயின் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து மாற்றிட்டு வந்தா. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு நீங்கள் பழைய சில்வர் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேடச்சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.